ஹாய் வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அது இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் நான் உன்னோட கருத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் உன்னோட கருத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஐ அண்டர்ஸ்டுட் யுவர் ஒப்பீனியன். ஒப்பீனியன் அப்படின்னா கருத்து. சோ ஐ அண்டர்ஸ்டுட் யுவர் ஒப்பீனியன் இப்படிதான் சொல்லணும். அவன் எப்பவும் நேரத்துக்கு வர முயற்சி பண்ணுவான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் எப்பவும் நேரத்துக்கு வர முயற்சி பண்ணுவான். He always tries to come on time. Tries அப்படின்னா முயற்சி. So, he always tries to come on time. இப்படிதான் சொல்லணும். நான் அந்த செய்தியை இன்னும் படிக்கல. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? I have not read that message yet. மெசேஜ் அப்படின்னா செய்தி. So, I have not read that message yet. இப்படிதான் சொல்லணும். அவள் ரொம்ப பொறுமையா பேசுவா. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? She speaks very patiently. Patiently அப்படின்னா பொறுமையா. So, she speaks very patiently. இப்படிதான் சொல்லணும். நாம் இந்த பிரச்சனையை சேர்ந்து சரி பண்ணலாம். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? We can solve this problem together. Solve அப்படின்னா சரி பண்ணுவது. So, we can solve this problem together. இப்படிதான் சொல்லணும். எனக்கு அந்த இடத்துக்கு மறுபடியும் போணும் போல இருக்கு. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? எனக்கு அந்த இடத்துக்கு மறுபடியும் போணும் போல இருக்கு. I feel like going to that place again. Again அப்படின்னா மறுபடியும். So, I feel like going to that place again. இப்படிதான் சொல்லணும். அவன் பேசுறதுல நம்பிக்கை இருக்கு. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் பேசுறதுல நம்பிக்கை இருக்கு. His words are believable. Believable அப்படின்னா நம்பக்கூடிய. So, his words are believable. இப்படிதான் சொல்லணும். நான் இன்று வெளியே சாப்பிட நினைக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? I am planning to eat outside today. Planning அப்படின்னா திட்டமிடுவது. So, I am planning to eat outside today. இப்படிதான் சொல்லணும். அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. They were all happy. Happy அப்படின்னா சந்தோஷம். So, they were all happy. இப்படிதான் சொல்லணும். நான் இந்த வேலைக்கு ரொம்ப கவனம் கொடுக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? I am giving full attention to this work. Attention அப்படின்னா கவனம். So, I am giving full attention to this work. இப்படிதான் சொல்லணும். நீ பேசுறது எனக்கு ஊக்கம் தருது. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நீ பேசுறது எனக்கு ஊக்கம் தருது. Your words encourage me. Encourage அப்படின்னா ஊக்கம் தருவது. So, your words encourage me. இப்படிதான் சொல்லணும். அவன் எல்லாரிடமும் மரியாதையா நடந்துக்குவான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் எல்லாரிடமும் மரியாதையா நடந்துக்குவான். He behaves respectfully with everyone. Respectfully அப்படின்னா மரியாதையா. So, he behaves respectfully with everyone. இப்படிதான் சொல்லணும். நான் அந்த விஷயத்தை கவனிக்க மறந்துட்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் அந்த விஷயத்தை கவனிக்க மறந்துட்டேன். I forgot to notice that matter. Notice அப்படின்னா கவனிப்பது. So, I forgot to notice that matter. இப்படிதான் சொல்லணும். எனக்கு அமைதியான இடங்கள் ரொம்ப பிடிக்கும்.
எனக்கு அமைதியான இடங்கள் ரொம்ப பிடிக்கும். இந்த தமிழ் வாக்கியத்தை இப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம். எனக்கு அமைதியான இடங்கள் ரொம்ப பிடிக்கும். I like peaceful places very much. I like peaceful places very much. Peaceful அப்படின்னா அமைதியான. So, I like peaceful places very much. இப்படித்தான் சொல்லணும். நாம் இந்த நாளை மறக்க முடியாது. நாம் இந்த நாளை மறக்க முடியாது. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நாம் இந்த நாளை மறக்க முடியாது. We cannot forget this day. We cannot forget this day. Forget அப்படின்னா மறப்பது. So, we cannot forget this day. இப்படித்தான் சொல்லணும்.